Welcome back to our channel. It's Christmas time now. கிறிஸ்மஸ் என்றால் நமது கண்கள் உடனே பிரகாசமான நட்சத்திரத்தையும் வானதூதர்களின் பாடலையும் ஆடுகளை மேய்த்த மேய்ப்பர்களையும் பரிசுகளுடன் வந்த ஞானிகளையும் நினைக்கின்றன. ஆனால் இன்று முதல் கிறிஸ்மஸின் ஒரு அமைதியான கவனிக்கப்படாத தோழனை நாம் கவனிக்கலாம். அதுதான் கழுதையை, கோவேரி கழுதையை. விவிலியத்தில் கழுதையை குறித்து ஒன்றும் எழுதப்படவில்லை. ஆனால் பேசாமல் இருந்தாலும் அது தேவனின் மிகப்பெரிய திட்டத்தின் பயணத்தில் பங்கேற்றது. உலக இரட்சகரை தன் கருப்பையில் சுமந்த மரியாளையும் அவரை பாதுகாத்த யோசேப்பையும் பெத்லகேமுக்கு அழைத்துச் சென்ற பயணம் அது. அந்த இரவை சற்று நினைத்து பாருங்கள். கர்ப்பிணியான மரியா, பதற்றத்துடனும் நம்பிக்கையுடனும் யோசேப்பு, நீண்ட தூசி நிறைந்த பாதை, அனிச்சயமான எதிர்காலம். அந்த வழியில் ஒவ்வொரு அடியையும் பொறுமையுடன் வைத்துக்கொண்டு அமைதியாக நடந்தது அந்த கழுதை. குதிரை போல வலிமையானது அல்ல, ஒட்டகம் போல பெருமை கொண்டது அல்ல. ஆனால் தாழ்ச்சியுடனும் சாதாரணத்துடனும் கீழ்ப்படியும் மனதுடன் இருந்தது. அது சுமையின் கனத்தை பற்றி முறையிடவில்லை, பாதையின் நீளத்தை பற்றி கேள்வி எழுப்பவில்லை, அங்கீகாரம் எதிர்பார்க்கவில்லை. அது சுமந்தது விசுவாசத்தோடும் அமைதியோடும் அன்போடும் நம் இயேசுவை. அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் தமது மிகப்பெரிய பரிசுகளை அடிக்கடி தாழ்மையானவர்களிடம்தான் ஒப்படைக்கிறார். கழுதை நமக்கு கற்றுத்தருவது இறைவனுக்கு பயன்பட உயர்ந்தவராக இருக்க வேண்டிய அவசியமில்லை, தேர்ந்தெடுக்கப்பட சத்தமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை, பிரகாசிக்க வேண்டியதில்லை, கீழ்ப்படிதல் மட்டும் போதும். சில நேரங்களில் கடவுள் நம்மிடம் கேட்பது ஒன்றே ஒன்றுதான்: சுமந்து செல்லுங்கள், பொறுப்புகளை சுமந்து செல்லுங்கள், வேதனைகளை சுமந்து செல்லுங்கள், பிறரின் பாரங்களை சுமந்து செல்லுங்கள், அன்பை சுமந்து கடினமான இடங்களுக்கு செல்லுங்கள். இன்று பலர் அந்த கழுதையைப் போலவே பயணிக்கிறார்கள். தங்கள் பிள்ளைகளுக்காக தியாகம் சுமக்கும் பெற்றோர், பொறுமையும் நம்பிக்கையும் தம் மாணவ மாணவிகளுக்காக சுமக்கும் ஆசிரியர்கள், மௌன சேவையையும் ஜபத்தையும் சுமக்கும், உலகத்திற்காக மீட்புக்காக சுமக்கும் அர்ப்பணித்தவர்கள், தினசரி வாழ்க்கையில் விசுவாசத்தை சுமக்கும் சாதாரண மனிதர்கள். இந்த கிறிஸ்மஸ் பெத்லகேமின் கழுதை நம்மிடம் மௌனமாக சொல்கிறது: இறைவன் உங்களை வைத்திருக்கும் இடமெல்லாம் கிறிஸ்துவை சுமந்து செல்லுங்கள். நீங்கள் கவனிக்கப்படாதவராக இருக்கலாம், சாதாரணமானவர்களாக இருக்கலாம், சோர்வாக இருக்கலாம். ஆனால் கிறிஸ்து உங்களுடன் இருந்தால் உங்கள் பயணம் புனிதமானது. மரியாளை சுமந்த கழுதையைப் போல நாம் நம் சொற்களில் கிறிஸ்துவை சுமப்போம், நம் உள்ளத்தில் கிறிஸ்துவை சுமப்போம், நம் சிந்தனையில் கிறிஸ்துவை சுமப்போம். பெத்லகேமுக்கு நம்பிக்கையை கொண்டு சென்றது போல நம் குடும்பங்களுக்கும், நாம் சமூகங்களுக்கும், நாம் பணி செய்யும் இடங்களுக்கும் நம்பிக்கையை கொண்டு செல்வோம். இந்த கிறிஸ்மஸ் நமக்கு சொல்லட்டும்: இறைவன் பரிபூர்ணத்தை தேடவில்லை, கிடைக்க தயாரான இதயத்தையே தேடுகிறார்.
பெத்லஹேமின் கழுதையைப் போல தாழ்மையுடனும் விசுவாசத்துடனும் கீழ்ப்படிதலுடனும் கிறிஸ்துவை உலகிற்கு நன்மையாக சுமந்து செல்வோம். பெத்லஹேமின் குழந்தை நம் இதயங்களில் வாசம் செய்யட்டும்.